Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஐயா எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த வீட்டை இடிக்கணுங்க மாறாடப்படாதுச்சு ஐயா. இந்த சம்மந்தமே இல்லாத எங்களை காலி பண்ணி வீட்டெல்லாம் உழைச்சி தள்ளுவோன்னுட்டு வந்து போலீஸு 10-20 போலீஸு ஜேசிபியெல்லாம் வச்சு இடிச்சு தள்ளுவேன்னு சொல்றாங்க ஐயா. திருப்போரூர் பக்கத்துல சாலையோரமா கட்டப்பட்டிருந்த குடியிருப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்ற வந்தப்போ பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில ஒருத்தருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. 40 ஆண்டுகளா இங்க வசிச்சுட்டு வரதாகவும் நெடுஞ்சாலைத்துறையோட இடத்துல தாங்கள் வீடு கட்டல அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி உட்பட்ட காலவாக்கம் பகுதியில OMR சாலையோரமாகவே குடியிருப்புகள் இருக்கு. குடியிருப்புகள், கோயில் மற்றும் அங்கன்வாடி மையம் இங்க இருக்கு. இந்த சூழல்ல 40 ஆண்டுகளா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க வீடுகளை கட்டி வசிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் நீதிமன்ற உத்தரவுப்படி 2 குடியிருப்புகளை அகற்றுவதற்காக நெடுஞ்சாலைத்துறையினர் அங்க வந்ததா கூறப்படுது. 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உதவியோட JCB இயந்திரத்தோட அவங்க அங்க வந்ததாகவும் அப்ப பொதுமக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா கூறப்படுது. முறையான அளவீடு செஞ்சுதான் நீங்க இங்க இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றணும். 40 ஆண்டுகளா நாங்க இங்க இருக்கோம், இப்போ திடீர்னு போக சொன்னா எங்க போவோம், எங்களுக்கான மாற்று இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு பொதுமக்கள் அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து திருப்போரூர் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் அளவீடு செய்வாங்க அப்படின்னு உறுதி அளிச்சதுக்கு அப்புறமா அதிகாரிகள் அங்கிருந்து கலைஞ்சு போயிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னரா வீடு இடிக்கப்படுறத பார்த்த வீட்டு உரிமையாளர் திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு உடனடியா அவரு சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வீட்டு மனைக்காக தான் பாதை அமைக்கிறதுக்காக அதிகாரிகள் இந்த மாதிரி வீடுகளை அகற்ற முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஐயா எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த வீட்டை இடிக்கணுங்க மாறாடப்படாதுச்சு ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டாச்சு. எனக்கு மயக்கமா வருது ஐயா. நாங்கள் 45 வருஷமா இருக்கோம் ஐயா குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு. என் வீடு மரம் 10 மரம் 15 மரங்கள்லாம் வளர்த்து வச்சு இடிச்சிட்டு போகிறேங்கிறாங்க ஐயா. பின்னாடி சொத்துக்காரவங்க தான் ஐயா. இந்த ஐவயசுக்கு ரோட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஐயா. இந்த சம்மந்தமே இல்லாத எங்களை காலி பண்ணி வீட்டெல்லாம் உழைச்சி தள்ளுவோன்னுட்டு வந்து போலீஸு 10-20 போலீஸு ஜேசிபியெல்லாம் வச்சு இடிச்சு தள்ளுவேன்னு சொல்கிறாங்க ஐயா. எங்களுக்கு மாறாடவே வந்துச்சு ஐயா. ரோடு வரல ஐயா. பைபாஸ் ரோடு போயிட்டு ரோடு வந்தால் கூட நாங்கள் காலி பண்ணி கொடுப்போம். ரோடு வரல, காவா வரல, எதுக்குமே அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா. ஐவயசுக்காரங்களுக்கும் இந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா. இது வண்டி பாதை ஐயா, இது ஐவயசு ரோடே இல்லையா ஐயா. என்னுடைய பேர் அரசலிங்கம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். இங்கே வந்துட்டு இது இப்போ இடிக்கணும்னு சொல்லி எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் இப்போ தான் 108 கூப்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க, எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஐவேஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஐவேஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் 40-45 வருஷமாக இருக்கிறோம். நான் இப்போ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். நான் படித்ததெல்லாம் இங்கே தான். இந்த பக்கத்துலேயே பால்வாடி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, இங்கே கோயில் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டாங்க. எங்களை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ஃப்ரண்டேஜ் அவனுடைய சொந்த விருப்பத்துக்காக இந்த அரசாங்கம் எங்களை போட்டு துன்பம். ஹைகோர்ட்டில் நாங்கள் போட்டிருந்தோம் கேஸு. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் இப்போ ஹைகோர்ட் ஹைவேல வருதுங்களா, வேற பாதியில் வருதுங்களா, எதுக்காக இடிக்கிறாங்க? இதுக்கு மாற்று இடம் எதுனா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? எதுவுமே, அதாவது கோர்ட் எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. இவங்களுக்கு ரோடு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க மாற்று இடமும் கொடுக்கல, ரோடு இங்கே வரல. பைபாஸ் வந்துருச்சு, ரோடு பைபாஸ் போட்டாங்க. இந்த பக்கத்து ரோடுக்கு அவங்களுக்கு தேவையே இல்லை. குடும்பம் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை, போலீஸு எல்லாரும் வந்து பண்ண இதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு உடம்பு கைகள்லாம் வளவலாம் ஹாஸ்பிட்டல் 108 போயிருக்கார்.